ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு கரம் ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணி சத்து மாவு கூழ் எப்படி செய்யலாம்ன்றத வீடியோல பார்க்கலாம். கூழ் வைக்கிறதுக்கு கரம் ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கணும். இதுல ஸ்பூன், இதுதான் டேபிள் ஸ்பூன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பூன்ல இப்போ நான் 3 பேருக்கு வைக்க போறேங்க. ஸோ 3 பேருக்குன்னா 1 2 3 4 5. ஏன்னா 3 பேருமே கொஞ்சம் பெரியவங்க, அதனால கொஞ்சம் நான் நிறையா தான் போட்டுருக்குறேன். நீங்கள் குழந்தைங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம கரைச்சிக்கணும். வெறும் நார்மல் வாட்டர் தான். ஸோ இந்த டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 100 ml பிடிக்கும். ஸோ நான் போட்டது 5 ஸ்பூன் மாவு போட்டிருக்கிறேன். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 3 4 கரைச்சி பார்த்துட்டு வேணும்னா திரும்ப நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கரைக்கிற போது இந்த மாதிரி சின்ன சின்ன கிளம்ஸி, அதாவது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சுட்டு கரைக்கணும். ஏன் அப்படின்னம்னா கட்டி இருந்தது அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் உள்ளே போகாது, நமக்கு குடிக்கிற போது அதனுடைய டேஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லை, நல்லா கட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி பதத்துக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம இப்போ அடுப்பில் வைக்கலாம். இந்த கூழ் வைக்கணும் அப்படின்னம்னா அடிப்பாத்திரம் கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாவு கட்டி சேராமல் இருக்கணும், அதுக்காக தான் வந்து கெட்டிமாக இருக்கிற இதாக வைக்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டம்ளர். இப்போ இது நல்லா வந்து கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கை விட்டுட்டு அப்படின்னா அந்த மாவு அடியில் அப்படியே கட்டி சேர்ந்து அடி பிடிச்சிக்கும். இது நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னம்னா அடி பிடிக்காம இருக்கும். கொஞ்சம் ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியமாக ஆயிருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியமாக ஆகணும். நம்ம ரொம்ப ஸ்பீடாக வச்சோம்னா அது சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு 3 பேர்த்துக்குங்கிறப்போ நம்ம டீ வைக்கிற டைம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னா இதுவும் அதே 10 நிமிஷம் ஆகும். இப்போ இதை வந்து நான் 2 விதமாக செய்ய போகிறேன். இனிப்பு, இன்னொன்று வந்து உப்பும் மோரும் போட்டு. ஏன்னா சுகர் இருக்கிறவங்க வந்து இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த உப்பும் மோரும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு டம்ளர் கூழ் எடுத்துக்கலாம், எதுவுமே சேர்த்தாம. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து எடுத்து இப்படி வச்சு ஒரு கப்பில் ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறுனதுக்கு அப்புறமா மோர் சேர்த்தணும். உப்பு கூட போட்டுக்கலாம், ஆனால் மோர் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும், அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மோர் சேர்த்துக்கலாம். சூடாக சேர்த்தக்கூடாது, சூடாக சேர்த்துனா மோர் திரிஞ்ச மாதிரி போயிடும். அதனால் ஆறுனதும் மோர் சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூழ் இனிப்பு சர்க்கரையும் பாலும் போட்டு வைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். வெள்ளை சர்க்கரையும் போடலாம், ஆனால் அதை விட பெஸ்ட்டு நாட்டு சர்க்கரை. அவங்க இனிப்புக்கு ஏற்றளவு நான் இப்போ இது வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் இனிப்பு. பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னம்னா இந்த அளவோடவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கலர் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறும். பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிமாயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த டைமில் கொஞ்சம் பால், இப்போ வந்து பால் சேர்த்து போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன், இன்னும் கொஞ்சமே ஊற்றலாம். ஸோ அப்போ கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் கலர் வரும். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். பால் வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க பால் சேர்க்கலாம், இல்லை பால் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க பால் சேர்த்தாம கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு. பால் ஊற்றணும், கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். டீ டம்ளரில் நம்ம குடிக்கிற ஒரு டம்ளர் டீ அளவுக்கு தாராளமாக நமக்கு ஒரு கப்பில் மாற்றிக்கலாம்.
கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டு இன்னும் ஒரு ஆள் கூட குடிக்கிற அளவுக்கு வருது. ஏன்னா மாவு வேகிற போது அது கொஞ்சம் அதிக அளவே கூழ் வரும். மோர் சேர்க்கறதுக்கு கூழ் ஆறி இருக்கணும்னு சொன்னாலே இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக மோர், புளிச்ச மோர், உப்பு போட்டாச்சு. இப்போ மோர் கொஞ்சமாக கலந்து ஆறுனங்காட்டி நல்லாயிருக்கும் வந்து ஓகேங்களா. நல்லா இப்படி கலக்கிட்டு குடிக்கிற போது அவங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி குடிச்சுக்கணும். இது வந்து இனிப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி கூழ் இது குடிச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். சூப்பர், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்குது. ஸோ எல்லாரும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்ட் ஹெல்த் மிக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது மோர் சேர்த்தணும், மோர் சேர்த்துனா கூழ். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. சரி, நானும் ஃபஸ்ட் டைம் மோர் சேர்த்து குடிக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்குது. தேங்க்யூ. ஸோ எல்லோரும் கரண்ட் ஹெல்த் மிக்ஸ் வாங்கி சத்துமாவு கூழ் செஞ்சு குடித்து ஆரோக்கியமாக இருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது கரண்ட் ஹெல்த் மிக்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே வந்து கொடுப்போம். தேங்க்யூ. பாய்.